Hi friends, நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு சுடிதார் அல்லது சல்வார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த சுடிதார் வந்து நம்ம மெட்டீரியல்லையே அப்படியே 2.5 மீட்டர் அளவு இருக்கும். அந்த துணி தான் இது. கீழே பொட்டமுக்கு வந்து 2 மீட்டர் இருக்கும். இது உங்களுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தடு காட்டுறேன். இப்போ இந்த துணியை வந்து இப்படி 4 பக்கம் ஒரு மேலே ஒரு இந்த மேலே 2 பார்ட் கீழே 2 பார்ட் இருக்கும். இந்த 4 பாட்டையும் இப்படி மூடின பக்கத்தை எங்களை பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கிறோங்க. இந்த டிரெக்ஷனில் வச்சுட்டு இப்போ 40 வரையும் தானே சொல்லியிருக்கேன். 3 சைஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அரேஞ்ச் தான் டிஃப்ரெண்ட் படும். அப்போ 40ன்னு சொன்னால் அதை 4 பாட்டாக பிரிக்கிற நேரம் 10 வரும். அந்த 10ஓட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க, 14. அப்போ இந்த 14 இந்த வித்து இந்த அகலம் வந்து ஒரு 14 இன்ச் வருதான்னு பார்த்துக்கிறோங்க. டேப்பை வச்சு 14 இன்ச் வந்துச்சுன்னா அந்த அளவு துணி போதும் எங்களுக்கு. இந்த கூட 14 15 இருக்குது. இந்த 1 இன்ச் கூட இருந்தாலும் பரவாயில்லைங்க. கொஞ்சம் இது நீங்கள் ஃபுல்லாக போட்டு வெட்டினாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் துணி வந்து சர்வ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சின்னது ஒன்று செய்யலாம். அதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக எப்பவும் போலயே செய்யுங்க. மொத்தத்திலேயே 6.5 வைக்கிறேன். 6.5ல் கழுத்துக்கு 2.5 போக மீத தையலுக்கு அரேஞ்ச் 3 போக 3 வந்து இந்த 3.5 வந்து ஷோல்டர்ட அளவு. அடுத்தது இந்த மேலே ஷோல்டரில் இருந்து சரியா, மேலே ஷோல்டரில் இருந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 6.5 இன்ச்சுக்கு மேலே ஷோல்டரில் இருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு நேர்கோடு போட்டுக்கிறணும். மேலே கோர் போட்டாச்சு. அடுத்தது இங்கே இந்த கழுத்து இறக்க வந்து கீழே அதே 2.5 இன்ச் அகலம் தான் சரியா. அதே 2.5 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு பின் கழுத்து ஒரு 5க்கு வைக்கிறேன். பின் கழுத்து 2 டபுள் பட்டாக இருக்குது தானே. முதல்ல பின் கழுத்து உயரத்தை வெட்டிட்டு அப்புறம் நாங்கள் முன் கழுத்தை வெட்டிக்கிறலாம். இது 2யுமே சேமாக ஒரே கழுத்து அளவுக்கே வெட்டிக்கிடுவோம். 5க்கு வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி இது அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டா பின் கழுத்து ரவுண்ட் ஷேப் வந்துடும். ரவுண்ட் ஷேப்பு வேணால் பெட்டி ஷேப்பே பின்னுக்கும் பாக்கழுத்தே வேணும்னா அப்படி டிரெக்டாக இந்த நேராக இந்த பாக்கழுத்துலேயே வெட்டிடணும். அடுத்தது இந்த ஷோல்டர் இறக்க போட்டிருக்கோம் தானே, அந்த பாயிண்டில் இருந்து தான் எங்களோட உடம்போட அளவை மார்க் பண்ணணும். உடம்போட அளவு இப்போ நாங்கள் ஃபுல்லாக 36 to 40 40 வரை செய்கிறோம். அப்போ நாங்கள் கடைசி எண்ட் அளவே எடுத்துக்கிடுவோம். 40 சைஸையே எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் தைச்ச பிறகு இதில் 38 36 38க்கு ஒரு 1/2 இன்ச் சைடு அடிச்சுட்டு வந்துட்டால் அந்த அளவு சரியாக வந்துடும். இப்போ 40னா 4ஆல் டிவைட் பண்ணால் 10. 40 சைஸ் தான் நான் எடுக்கிறேன். 40 சைஸுக்கு 4ஆல் டிவைட் பண்ணுனா 10 வரும். 10 ஆன்சர். இந்த 10 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேங்க. அதோடு நான் வந்து ஒரு லூஸ் அதே அளவு வைக்காமல் இது உங்களுக்கு அப்படியே ஃபிட்டோன்னு வேணும்னு நினச்சா இதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இப்போ 10 + 1 சேர்த்து 11க்கு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இது தான் இந்த 40 வரை உள்ள அளவுக்கு உள்ள அளவு. 10க்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்தது மேலேருந்து ஒரு 13.5 இன்ச் இதில் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டாலும் சரி, இல்லை 14 எடுத்தாலும் சரி. இந்த 1/2 இன்ச்சு மேலே மடித்து தைக்கிற தையலுக்கு போயிருத்தானே இந்த அளவில் இருந்து ஒரு 13.5 இன்ச்சு இடுப்பு ஷேப்புக்கு 13.5 இன்ச் உயரத்தில் இங்கே வந்து என்ன வச்சுருக்குறோம், 11 லூஸ். உடம்போட அளவு 10, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து 11 வச்சுருக்குறோம். இந்த இடத்துல வந்து இந்த 11ல் 1 இன்ச்சை குறைச்சிக்கிடுவோம். 10 வைக்கிறேன். இது ரொம்ப ஷேப் வேணான்னு நினச்சேன்னா ஒரு 1/2 இன்ச் குறைச்சாலும் போதும். அப்போ இது வந்து 11 இது 10 இது 11. அப்போ இந்த 2 புள்ளியையும் சேர்த்துக்கிறோங்க. இந்த உடம்புட முடிகிற இடத்தையும் இதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது மேலே வந்து இந்த ஓப்பன் வைக்கணும்.
இப்போ இடுப்பு மேலேருந்து இடுப்போட அளவு எடுத்துட்டோம். 13.5 புள்ளிக்கு இடுப்பு எடுத்தாச்சு. திரும்ப மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 20 அல்லது 21, அதுதான் எங்களோட சீட்டோட அளவு. நான் 20க்கு வைக்கிறேன். சரியா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கம் ஓப்பன் வேணும்னா 21க்கு வச்சுக்கிறோங்க. சரியா? இந்த 21க்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இதில் எவ்வளோ அளவு வைக்கணும்னு சொன்னால், இந்த இடத்துல 10 வச்சுருக்குறோம். இங்கே மேலே வச்ச இந்த உடம்போட அளவை கொண்டாந்து வச்சுருங்க. எவ்வளோ மேலே வச்சோம்? 11. 11க்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சுட்டு இந்த புள்ளியையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். அடுத்தது இது தான் இந்த புள்ளியையும் சேர்த்தாச்சு. சரியாக கீழே இங்கே கீழே அடியில் பாட்டமில் இங்கே 11 தானே வச்சுருக்குறோம். இதை விட 1 இன்ச் கூட்டிக்கிறேன்னா 12, இல்லை இன்னும் கொஞ்சம் 1 இன்ச் வேணாலும் 13 வரையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கீழே நல்லா விரிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கறலாம். ஆனால் ரொம்ப விரிவு வச்சா விரிஞ்ச மாதிரி போயிடும். இதில் உடம்போட அளவு 10ஓட 1 சேர்த்து 11 வச்சுட்டோம். இடுப்புக்கு மார்க் பண்ணுறதுக்கு அந்த 11ல் 1 குறைச்சி 10 எடுத்தாச்சு. அடுத்தது சீட்டுக்கு இந்த உடம்போட அளவு 11ஐயே அப்படியே தூக்கி மேலே வச்சாச்சு. கீழே பொட்டமோட அளவு நான் 12.5 வைக்கிறேன். 12.5 வச்சாச்சு. சரியா? அப்போ இந்த புள்ளியை கொண்டாந்து அப்படியே நேராக இந்த 12.5ல் அப்படியே சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோத்தான். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சுடிதார் வெட்டியாச்சு, சுடிதார் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கை அளவு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி வச்சுக்கிறேங்க. தள்ளி வச்சுட்டு சரி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த வளைவை கொண்டாந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு பிறகு இதில் தையலுக்கு நாங்கள் 1.5 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ விட்டுக்கிறலாம். விட்டுட்டு அப்படியே நேர்கோடு போட்டுறோம். இப்போ இதில் நான் ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு மேலே இப்படி விட்டாச்சு. விட்டுட்டு அதே மாதிரி இதுலேயும் அப்படியே அதே ஷேப்புக்கே வளைச்சிட்டு வாங்க. அந்த வளைஞ்ச மாதிரியே வச்சுட்டா உங்களுக்கு லேஸ் வெட்டுற நேரமே நீங்கள் அப்படி வெட்டிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு லேஸ். இது தான் எங்களோட ஓப்பன் அளவு. சரியா? இந்த ஓப்பன் அளவுலேருந்து அப்படியே நேராக அதில் வளைக்காமல் நேராக அந்த கோடை ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு போட்டுற வேண்டியதான். இவ்வளோ தான். 4 பாட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறோங்க. உயரம் நாங்கள் முழு உயரத்தையுமே எடுத்துட்டோம். தைச்சிட்டு முன்ன பின்ன இருந்தால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். இவ்வளோ தான். இது தான் ஓப்பன் பண். இதில் இந்த ஒரு ஸ்லைட் வளைவு கொடுக்குறது இடுப்பு பெண்ட் எடுக்கிறதுக்கு 3 அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வெட்டி எடுத்துருவோம். இதில் இந்த தைக்கிற நேரம் நாங்கள் ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்போ நேராக இப்படி இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நாங்கள் சரிஞ்ச மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோத்தான். இந்த இருக்குது. அப்படியே வெட்டி எடுத்துருங்க. தைக்கிற நேரம் லைட்டாக இந்த 1/2 இன்ச் இந்த நேர்கோட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லைட்டாக சரித்து வெட்டிடுங்க. சரித்து ஒரு தையல் போட்டுவிட்டு அது க்ராஸ் ஆயிரும். இப்போ இதை அப்படியே வெட்டி எடுக்கிறேன். நாங்கள் வெட்டி எடுத்துட்டு இந்த ஓப்பன் பார்ட் வருது இந்த இடத்துல ஒரு அர்க்கத் போட்டுக்கிறோங்க, சிசர் கட் மாதிரி. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல தான் நாங்கள் மடித்து தைக்கணும்னு சொல்லிட்டு விளங்கிடும். இந்த இடத்துல அதே மாதிரி பெண்டு நாங்கள் தைக்கிற நேரம் அளந்துக்கிடுவோம். உடம்புக்கு வேணால் இந்த இடத்துல சிசர் கட் போட்டுக்கிடுவோம், மார்க் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் மேலே 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ண தானே இந்த இடத்த போட்டாச்சு. இப்போ இதை நீங்கள் இப்படி இதில் நேராக இப்படி முதல்ல ஃபஸ்ட்டு தையல் ஒன்று போட்டுட்டு இதே 40 சைஸ் 38 சைஸாக இருந்துச்சுன்னா இல்லை 40 சைஸாக இருந்துச்சுன்னா 40 சைஸ்னால் இது அப்படியே இந்த 11 நான் சொன்னேன் இந்த 10 இடுப்பிட அளவு மார்க்கு 10 இதில் 11.5 கீழே 12.5 அப்படியே இந்த கட்டை வச்சு திருப்பிடலாம். இல்லை 36 38 அப்படின்னு சொன்னால் மெயினாக ஒரு ஸ்டிச்சை இந்த மேலே இந்த இடத்துல இருந்து அப்படியே மார்க் பண்ணதில் போட்டுருங்க. போட்டுட்டு 38ன்னு சொன்னால்
இன்னொரு ஒரு அரை இன்ச் குறையும். இப்போ இந்த இடத்துல 11 வச்சுருக்கிற இடத்துல வந்து 10க்கு வரும், 1 இன்ச் குறையும். அப்போ இந்த ஒரு 10, இந்த இடத்துல 9. அப்போ இங்கேருந்து இப்படி தையலை கொண்டுட்டு வந்துட்டு இதிலேருந்து இப்படி இதிலே போட்டு விட்டுற வேண்டியதான். இதை ஒன்றும் சுருக்க வேணாம், நீங்கள் இதிலையே தையல் போடணும். 36ன்னு சொன்னால் இங்கே வந்து இன்னொரு அரை இன்ச் குறையும். குறைச்சி அப்படியே ஸ்லைட்டாக, இது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு தான், பெருசாக ஒன்றும் வராது. ஆனாலும் நீங்கள் வெட்டுற நேரம் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டுறீன்னு சொன்னால் கொஞ்சம் கூட அளவு வச்சு வெட்டிக்கிறங்க. தச்சுட்டு போட்டு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறலாம். நீங்கள் வெட்டையிலே சின்னதாக வெட்டிட்டேன்னு சொன்னால் திரும்ப சேர்க்குற நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஷோல்டரை நான் ஒரு அரை இன்ச்சு சரித்து வெட்டிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு பாட்டை பிரித்து எடுத்துருவோம். முன் கழுத்துக்கு இந்த முன் கழுத்துக்கு ஒரு பாட்டை விரித்து எடுத்துட்டோம். இது லைனிங் இல்லாமல், நான் இது வந்து சும்மா நார்மல் மெட்டீரியலாக இருக்கிறத சும்மா லைனிங் இல்லாமலே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் இல்லை தானே, அதனால் லைனிங் இல்லாத துணி மாதிரி வெட்டி காட்டுறேன். அடுத்த இதில் லைனிங் வச்சு உங்களுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். இது ரெண்டையும் சேமாக ஃபஸ்ட்டு மடித்து வச்சுக்கிறேங்க. இதாகவும் கேன்வாஸ் மெட்டீரியல்னு சொல்லி கடையில் விற்கிது. இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் ஒரு மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. இப்போ இதை நான் ஒரு சதுரத்தை வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு சதுரத்தை எடுத்துட்டு இது வச்சா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த நெக்கு. லைனிங் இல்லாத துணி தானே, நாங்கள் லைனிங் இல்லாமல் தைக்கையில், லைனிங் இருக்கையில் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஆனால் லைனிங் இல்லாமல் தைக்கிற நேரம் இது வச்சு தைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக நான் இதை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸ்க்கு கீழே கேன்வாஸ் மெட்டீரியலை வச்சுட்டு மேலே வந்து இந்த துணியை அப்படியே வச்சுட்டோம். இந்த 2.5 இன்ச்சுக்கு முதல்ல மார்க் பண்ணிக்கிறேங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் 2.5 இன்ச். இப்போ நாங்கள் வந்து இந்த கழுத்து அகலம் வந்து நாங்கள் 2.5 இன்ச் தானே விட்டுருக்கோம். இந்த 2.5 இன்ச் உயரம் வந்து நான் 5க்கு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து முன் கழுத்து 5, ஒரு 5.5க்கு நாங்கள் மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இதை நேராக கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது ஒரு இதே மாதிரி கீழே அகலத்துக்கும் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டிசைன் நாங்கள் போடுறோம். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கிறோங்க. அப்போ இதை உள்ளுக்கு வச்சு இப்படி ஒரு ஷேப்பு, உங்களுக்கு என்ன கை ஷேப்புக்கு வரைய வருதோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்கிறோங்க. வரைஞ்சி எடுத்துட்டு இது அப்படியே அந்த ஷேப்புக்கு வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துட்டு கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு இப்படி அகலம் விட்டுட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துட்டு விரிச்சோன்னு சொன்னால் இப்படி இந்த ஷேப்பு வரும். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் இந்த பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்து சுடிதாரோட மேல் துண்டு எடுத்துட்டு அதில் வந்து இந்த வெட்டின கேன்வாஸை நாங்கள் ஒரு ஷேப் வரைஞ்சி வெட்டியிருக்கிறோம். அந்த ஷேப்பை கொண்டாந்து இதில் வச்சிடணும். சரியா, இதில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முன்னுக்கு தள்ளி வைக்கலுமோ தச்சுட்டு வச்சுட்டு இதுக்கு மேலால் இன்னொரு துணி வெட்டணும். நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல கேன்வாஸ் வெட்டிட்டோம். அப்போ நாங்கள் இந்த எக்ஸஸ் வெட்டாத கழுத்தை தைக்கிற நேரம் வச்சு திருப்பிக்கிறணும். முதல்ல நீங்கள் எல்லாமே ஃபுல் கழுத்தை வெட்டிட்டால் ரொம்ப உங்களுக்கு பெரிய கழுத்தாயிரும். இப்படி வெட்டிட்டு வெட்டுங்க, ஈஸியாக இருக்கும். கை பாட்டுக்கு எடுத்துக்கிறேன். கை வந்து கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சு கையோட உயரம் எனக்கு போதும். சின்னதாக ஒரு சின்ன கை வைக்கிறோம். 5 தான் உயரம் வைக்கிறேன் கைக்கு. தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துட்டு அப்படியே இருக்கிற பாட்டை எடுத்துட்றேன். இதில் வந்து ஒரு சுருக்கு கை மாதிரி வச்சு காட்டுறேன், எலாஸ்டிக் பிடிக்கிற மாதிரி. அதனால் இதை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சு மேலேருந்து 2.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணணும்.
மேலே உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த உயரத்தை எடுத்துட்டு 2.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கூடை மேலேருந்து கொண்டாந்து இப்படியே வளைச்சி அதோடு விட்டுருங்க. கீழே இந்த அகலம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 6.5 இருந்தால் போதும். அப்போ இந்த 6.5க்கு இந்த கோடை வெட்டிடுங்க. இவ்வளோ தான். இதில் தையலுக்கு 1.5 இன்ச். முதல்ல இந்த கையை ஸ்லீவை இப்படி வெட்டி எடுத்துக்குவோம். இப்போ மீதமுள்ள பேலன்ஸ் துணியில் வந்து அந்த நெக்கு நான் சொன்னதானே அந்த நெக்குக்கு ஒரு துணியை எடுத்துக்கிடுவோம். அங்கே 2 நெக்குக்குமே மேலே முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் எங்களுக்கு தேவை. அதனால் இதை 4ஆகவே மடித்து போட்டுக்கிறோங்க. இந்த எக்ஸஸாக உள்ள துணியை வந்து 4ஆகவே மடித்து போட்டுட்டு இந்த கழுத்து துண்டு, இந்த வெட்டின பின் துண்டு, அந்த கழுத்து பாட்டை கொண்டாந்து இந்த துணி மேலே வைங்க. லைனிங் போட்டியன்னு சொன்னால் ஒரு கஷ்டமே இல்லை. அப்படியே லைனிங்கை மூடியே கழுத்து தைச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி. அது நான் செஞ்சு காட்டுறேன். லைனிங் இல்லாத சுடிதார் செய்கிறதுக்கு தான் இப்போ காட்டுறேன். இது சுடிதார் மட்டும் இல்லை, என்ன நைட்டியோ எது தைக்கிறதுனாலும் இப்படியும் நீங்கள் கழுத்து தைக்கலாம். 4 பாட்டு மடித்து வச்சுருக்கிறேன் கீழ் துணியில். மேலே வந்து இந்த கழுத்து அளவை வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்புக்கே வரைஞ்சிக்கிடுவோம். வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். இது அப்படியே இந்த மேல் துணியை எடுத்துருங்க. எடுத்துட்டு கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்படியே இந்த துணியை சதுரப்பாட்டாகவே முதல்ல எடுத்துக்கிறங்க. அப்புறம் நாங்கள் இதை இப்படி தையல் இதை சுற்றி போட்டு முடித்த பிறகு இதை இப்படி வளைச்சி எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. ஒரு பாட்டை நாங்கள் இப்படி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கழுத்து தைக்கிற நேரம் வந்து இந்த எக்ஸஸ் துணி எடுத்துட்டு இப்போ கழுத்து தைக்கிற நேரம் துணியை இந்த பாருங்கள் இப்படி விரித்து வச்சுக்கிறோங்க. மிஷினில் விரித்து வச்சுட்டு இந்த துணி இருக்குது தானே, நாங்கள் வெட்டின கழுத்து பாட்டை கொண்டாந்து இது மேலாலே வச்சு இப்படி வச்சு 1/4 இன்ச்சுக்கு தையல் அப்படியே சுற்றி வர அடிச்சுட்டு இந்த துணியை உள்பக்கம் திருப்பிட்டோன்னு சொன்னால் திருப்பிட்டு ஒரு சைடில் சுற்றி வர தையல் போட்டுட்டோன்னு சொன்னால் கழுத்து நீட்டாக முடிஞ்சிடும். இதே இதை தான் முன்னுக்கு வந்து நாங்கள் இந்த டிசைன் வெட்டி வச்சுருக்குறோம் தானே, அந்த நெக்கை வந்து இந்த துணி மேலே இப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சு தைச்சிட்டு அதே மாதிரி உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு எக்ஸஸ் இது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு மடித்து தைச்சிடலாம். இவ்வளோ தான் முன் கழுத்து தைக்கிறது. இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த சுடிதாரை வந்து ரொம்ப ஈஸியான முறையில் நாங்கள் வெட்டி முடித்தாச்சு. நீங்களும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு இதுக்கு வந்து 2.5 தான் தேவையில்லை, ஒரு 2 மீட்டர் போதும். நீங்கள் அகலமான துணியாக இருந்தால் 2 மீட்டர் எடுத்தால் போதும். 2 மீட்டர் துணி எடுத்துட்டு இதே மாதிரி மெத்தடில் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.